Hi friends, வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து தோசைகள் வாங்கும்போது நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து பார்த்து வாங்குவோம் இல்லையா? ஹோட்டல் ஸ்டைல்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல பெரிய தோசை ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்குவோம். அப்படி வாங்குற தோசைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல பெருசாக நம்ம வந்து தோசை ஊற்றிட்டு இருப்போம். போக போக என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரிய வட்டம் சுருங்கி சுருங்கி அப்படியே சின்ன வட்டம் ஆயிடும். அதாவது தோசை வந்து சின்னதாக போட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசை தவா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான அந்த எண்ணெய் பிசுக்கு மாதிரி அது படிஞ்சு படிஞ்சு அப்படியே அது ஒரு ஷேப்பாகவே மாறி அப்படியே ரவுண்டாக இருக்கும். அதுக்கு நடுவில் மட்டும் நம்ம வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணி நம்ம பழையபடி நல்ல பெருசாக தோசை ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து தோசைகள் வந்து எடுத்து மேலே வச்சுக்கலாம். லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது நல்லா புளிச்ச மாவு இருக்கு இல்லையா, தோசை மாவு, அது வந்து கொஞ்சமாக மேலே போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் தோலியை வச்சு நல்லா இந்த மாதிரி நான் வந்து தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. தோசைகள் வந்து லைட்டாக சூடாச்சு அப்படின்னாலே போதும், நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த தோசைக்கல்லில் பிடிச்சிருக்கிற எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து ஒரு அந்த பட்டையாக படிஞ்சிருக்கும் பாருங்கள், அந்த கரை எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே தோசை மாவு வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் படுற மாதிரி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பிசுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும். இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பண்ணல அப்படின்னா நம்மளால் சரியான முறையில் அதை வந்து தேய்ச்சி எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கத்தி மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட ஓரத்தை மட்டும் இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்து விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு அவ்வளோ பிசுக்குமே வந்து வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தி அப்படி இல்லைனா ஸ்பூன் அந்த மாதிரி எது வேணுனாலும் யூஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கிற அந்த பட்டையாக பிடிச்சிட்ருக்குல்ல அதெல்லாம் சூப்பராக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் அந்த நடுவில் மட்டும் நீங்கள் வந்து கத்தி போடக்கூடாது. அந்த மாதிரி போடும்போது தோசைகள் வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து தோசை போடும்போது ஒட்டி ஒட்டி பிடிச்சிக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து தோசைக்கல்லை கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து லைட்டாக எண்ணெய் தொட்டு, அதாவது வெங்காயத்தில் வந்து எண்ணெய் தொட்டு எடுத்திருக்கேன். நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ பழையபடி நம்ம வந்து நல்ல பெரிய சைஸில் தோசை வந்து ஊற்றுறதுக்கு நல்லாவே வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ளீன் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். அடுப்பில் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து அந்த கல் வந்து சூடு ஏறும்போதே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து மாவு, அந்த புளிச்ச மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் சாறு வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த தோல் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி செய்யும்போதே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு சூப்பராக உங்களுக்கு வந்து க்ளீன் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா பெருசாக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நல்ல மெல்லிஸாக எந்த அளவுக்கு நல்ல பெருசாக தோசை உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கிற தோசைக்கல்லை இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நல்ல காரசாரமான டேஸ்டியான ஒரு கோழிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிரிஞ்சு இலை, 2 பட்டை, 2 துண்டு கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் அதை சேர்த்து கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3லேருந்து 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். ஒரு பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து வதங்கட்டும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் வர்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து குழம்பு மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலருக்காக சேர்த்துருக்கேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதிரி சிக்கன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்புக்கு சேர்க்குற மசாலா எல்லாத்தையுமே வெங்காயம் தக்காளி வதக்கும் போது அந்த எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு வந்து தண்ணி விட்டு வந்திருக்கும். இந்த டைமில் ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து
கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த டைமில் வந்து சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு மாவு மாதிரி வெந்து போயிடும். ஸோ குழம்போட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால தான் நான் வந்து நடுவில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதையும் உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து கலந்து கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து மசாலோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்ச மிக்ஸி கப்பையே வந்து நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் வந்து சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ குழம்பு வந்து ஓரளவுக்கு சுண்டி நமக்கு தேவையான அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். குழம்பு வந்து நல்ல ஒரு திக்காக இருக்கும். அதே சமயத்தில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணத்தில் வந்து பால் காய்ச்சிட்டு அந்த பால் வந்து அடி பிடிச்சதுக்கப்புறம் அது வந்து சில டைம் நமக்கே தெரியாமல் வந்து நடக்கிற ஒரு விஷயந்தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வந்து தேய்ச்சி கழுவ முடியாமல் நிறைய பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேலே தூக்கி போடாதீங்க. குக்கரில் வச்சு 2 விசில் விடுங்களேன். ரொம்ப சூப்பராக வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிண்ணம் வந்து பார்க்கும்போது இது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே வந்து அந்த அடி பிடிச்சி அதை வந்து நம்ம கை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணவே முடியாது. ஸோ இதை வந்து தூக்கி தான் போட முடியும். அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கத்தி வந்து எடுத்துக்கிட்டு மேலே அந்த பட்டையாக பிடிச்சிருக்கு பாருங்கள் பால் தீஞ்சு. ஸோ அது வந்து கொஞ்சமாக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது கொஞ்சம் லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த லிக்விட் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் கூட வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இந்த கிண்ணத்தை வந்து தூக்கி அப்படியே உள்ளே கவுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து மூடி விசில் விட்டுடலாம். கவுத்தும் வைக்கலாம், நீங்கள் நிமித்தியும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. அதை க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கலர் வந்து அந்த தண்ணியோட கலரே வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து கழுவி பாருங்களேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கை வலிக்க கஷ்டப்பட்டு தேய்க்காமல் ரொம்ப க்ளீனாக உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா நல்லா அந்த பட்டையாக பிடிச்சிட்ருக்குல கரை, அதெல்லாம் சூப்பராக எடுக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்து விட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து பாத்திரம் கழுவுற நார் வச்சு சூப்பராக தேய்ச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கத்தி வச்சு எடுக்கும்போதே சரியாக எனக்கு வந்து எடுக்க வரலை. ஆனால் அது விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ கரை அந்த பட்டையாக பிடிச்சது எல்லாமே வந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு ஸ்க்ரப்பரில் லைட்டாக வந்து சோப்பு தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக நீங்கள் அந்த மாதிரி சுற்றி தேய்ச்சி கொடுக்கும்போதே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு அந்த கிண்ணம் வந்து க்ளீன் ஆகிறது உங்களுக்கு தெரியும். நம்மள நிறைய பேர் வந்து செய்கிற ஒரு தப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வேணும்னு செய்கிறது கிடையாது. கிண்ணத்தில் வந்து பாலை வச்சுட்டு சில டைமில் நம்ம வந்து மறந்து போயிடும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நம்ம வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்படி நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பளபளன்னு கிண்ணம் வந்து சூப்பராக நமக்கு வந்து ரெடியாகி வந்துடும். பழையபடியே வந்து மாறிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.